அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதைத்தான் நாங்கள் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து விட்டோம், ஓரளவுக்கு ஜாதி பார்க்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டோம். எங்கே நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. எதற்காக இந்த சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டு போய் பணியை இந்த மாவட்ட செயலாளர்களை வைத்து எப்படியாச்சும் செயல்படுத்துவான்னு சொல்லி அவங்க தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நம்முடைய அருத்தந்தையர்கள் போன்று பலர் இந்த இடத்தை ஃப்ரீயா கொடுத்து இப்படி உதவினதன் காரணமாகத்தான் இந்த கூட்டம் இது மாதிரி எல்லா மாவட்டங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. எதற்காக இந்த சமுதாய விழிப்புணர்வு கூட்டம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்தியால? எப்படி நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், என்ன சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரியணும். நாம் என்ன பண்றோம்? நம்ம உண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனா கோயிலுக்கு போகணும், அதுவும் கடைசி பெஞ்சில் உட்காரணும், பூசை முடிஞ்சவொடனே எந்திரிச்சு வெளியே வரணும். அது ரோமன் கத்தோலிக்கு. சிஎஸ்ஐல போய் அங்க இருக்க 5000 மேல கேஸை போடுறது ஒரு கேஸ். பாஸ்டர்ஸ் அவங்க கொஞ்சம் பிரேயர் பண்ணி அதுல பாதி பேர் பிடிக்கிட்டு அவர் சரியில்லை இவர் சரி, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு இப்படிதான் நம்ம எல்லாரும் மக்களாகிய நாம் இருக்கிறோமே ஒழிய இதுல எங்க அரசியலை பத்தி பேசுறது? எல்லாம் தாண்டி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரரை இந்த இடத்துல நிக்க வச்சா இவர் ஜெயிச்சிருவாரியா, ஏன்னா அந்த ஜாதி ஓட்டு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜாதி கடந்துருச்சு. இப்ப என்ன தெரியுமா பாக்குறாங்க? இப்ப நடக்கிறது மத அரசியல். அப்ப நம்ம குறைவா இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க? அடக்கி ஒடுக்க நினைக்கிறது தான் இந்த பல்வேறு தாக்குதலுக்கு முதல் காரணம். அப்ப மத அரசியல் நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்ப மத தலைவர்களும் நம்முடைய சமுதாய தலைவர்களும் என்ன பண்ணோம்? ஒன்றிணைந்து நம் மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பணி. அதற்காகத்தான் இந்த சமுதாய அரசியல் விழிப்புணர்வு கூட்டம். இப்ப நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நீங்க எப்படி வேணா பிரேயர் பண்ணலாம், எப்படி வேணா பிரீச் பண்ணலாம், எங்க வேணா உங்க தேவாலயங்களை வச்சுக்கலாம், நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யாருக்கு தெரியுன்றீங்களா? சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபட இந்தியாவிலே சுதந்திரம் இருக்கிறதா? உண்மையான சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நமக்கு இல்ல என்பதுதான் உண்மையான இது. நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்கு ஆட்சி நடக்கிறது என்று சொல்லிவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மத உரிமைகளை இன்றைக்கு மீறி ஒரு தேவாலயம் கட்டினாலோ அல்லது தேவாலயத்திலே நாம் என் இறைமகனை பிரார்த்தித்தாலோ ஒரு கும்பல் வந்து அடிப்பதும், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைப்பதும், விபூதியை கொண்டு அடிப்பதும், மதம் மாற்றுகிறார்கள் என்று போதகர்களையும் பாதிரிமார்களையும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரர்களையும் சிறையில் தள்ளுவதும், இந்த பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டமே.